தேர்தல் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் காவல் கண்காணிப்பாளர்களுடன் துணை தேர்தல் ஆணையர்கள் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கு? அதாவது எல்லா தேர்தலிலும் பொழுது ஒவ்வொரு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலின் போது ஆணையர்கள், அதே போல துணை ஆணையர்கள், இந்திய தேர்தல் ஆணையர் ஆகியோரது ஆலோசனை கூட்டமானது நடைபெறும். அந்த வகையில் தான் இன்றைய தினத்திலும் அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றும் அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்துல வருமான வரித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட மத்திய அரசு சார்ந்த அதிகாரிகள் எல்லாரும் பங்கேற்றார்கள். இன்றைய தினத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் யார் யாரெல்லாம் மாவட்ட ஆட்சியராக இருக்கிறார்களோ, அதே போல கார்பரேஷன்ஸ்ல சென்னை கார்பரேஷன்லாம் இப்ப மாநகர ஆட்சி ஆணையராக இருப்பாங்க, அவங்க தேர்தல் அதிகாரியா இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் என இந்த இரண்டு பேரையும், அதே போல காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அவர்களையும் இந்த கண்காணிப்பு பணியில ஈடுபட இருக்காங்க. இந்த தேர்தல்ல அவர்களையும் இன்றைய தினத்தில் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அர்ச்சனா பட்நாயக் இதுல தலைமை வகித்து எங்கெங்க எல்லாம் சென்சிட்டிவ் பூத், அதாவது எங்கெங்க எல்லாம் பிரச்சனைக்குரிய பூத்ஸ் இருக்கோ அங்க எவ்வாறாக கவனம் செலுத்துவது, சிசிடிவி கேமரா பொருத்துவது, அதே போல கூடுதலாக இந்த துணை ராணுவ படை வருவது, அதே போல சிஆர்பிஎஃப் தொழில் பாதுகாப்பு படையினர் வருவது என பாதுகாப்பு சம்பந்தமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அனைத்தையுமே செய்வதும், தேர்தலுக்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை கண்காணிப்பதும் கேட்பதும் தான் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் மிக பிரதானமாக ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்று இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய தரவுகளை எடுத்துக்கொண்டு மத்திய டெல்லிக்கு சென்று அங்குள்ள தேர்தல் ஆணையத்தை, இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகி அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து அவர்களும் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தில் நடத்துவார்கள். அதன் பின்னராக இந்த தேர்தல் தேதியானது அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில இன்று நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மாவட்ட தேர்தல் அலுவலர்கள், அதே போல மாவட்ட கண்காணிப்பாளர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் அவர்களுடன் ஆலோசனை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.